ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த சட்னி கத்திரிக்காய் வச்சுட்டு ஒரு சட்னி ரெசிபி தான் செய்ய போகிறோம். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சட்னி சாதத்துக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. மீடியம் சைஸ் கத்திரிக்காய். நீங்கள் பச்சை கத்திரிக்காய், நீளமான பச்சை கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் எந்த மாதிரி கத்திரிக்காவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன், சீக்கிரமாக வதங்கும். நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா வெந்து வரும். இந்த எண்ணெயிலே நம்மளுக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும். நல்லா சாஃப்டாகி வெந்து வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேருங்க. நல்லா நம்மளுக்கு இப்படி கரண்டியில் தட்டி பார்த்தா உடஞ்சி வரணும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லாவே வதக்க விட்டுக்கணும் கத்திரிக்காவை. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே ஆயிலில் வந்து நம்ம வேறு இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நல்லா சேர்த்துட்டு நல்லா பொரிய வச்சுக்கோங்க செவக்க வரைக்கும். இதை நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். கொத்தமல்லி விதை, இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா செவந்து வரட்டும். இதில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், டேஸ்ட் சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால ரொம்பவுமே நல்லாயிருக்கும். 4-5 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்துட்டு இதோட ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஃப்ளேவரே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நல்லா இந்த வெங்காயம்லாம் வதங்கட்டும். வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கட்டும். காரத்துக்கு இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்பைஸியாக தான் இருக்கும் இந்த சட்னி. இதில் ஒரு சின்ன பீஸ் புளியும் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு 2 தக்காளி பழம், பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க. நல்ல புளிப்பு தக்காளியாக எடுத்துக்கலாம். நம்மளுக்கு 3 கத்திரிக்காய்க்கு 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. நல்லா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது வந்து வெந்து வரட்டும். இந்த தக்காளி வந்து நல்லா வெந்து நம்மளுக்கு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு ஜூஸியாக இந்த மாதிரி குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்காத போல் இது போல் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ரெண்டு கலர் கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவுமே சூடான இதில் வதக்கணுன்ட்டு இல்லை. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து நம்ம ஆற வச்சுக்க போகிறோம். சூடு இல்லாமல் நல்லா இதை வந்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது போல் குறப்பாக அரைச்சிக்கோங்க. பல்ஸில் வச்சுட்டு ஒரே ஒரு சுற்றிக்கோங்க. ரொம்பவுமே நைஸாக மசிச்சு அரைச்சிட வேண்டாம், நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு இந்த கலந்து வச்ச இந்த கலவையெல்லாம், வறுத்து வச்ச கலவையெல்லாம் மிக்சியில் சேர்த்து இதையும் அரைச்சிக்கிட்டேன். ஃபைனலாக திரும்பவும் இந்த கத்திரிக்காய் கலவை சேர்த்துட்டு ஒரே ஒரு சுற்று பல்ஸில் வச்சு சுற்றி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குறப்பாக இது போல் இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், டேஸ்ட் நல்லா இருக்காது. உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் பத்தலைன்னா போட்டுடலாம். இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதில் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சட்னிக்கு இந்த தாளிப்பு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நார்மலாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் கொஞ்சம், 4-5 மிளகாய், கருவேப்பிலை 2-3 கொத்து எல்லாமே சேர்த்து வதக்கி இது உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். தோசை, இட்லி, சூடான சாதத்துக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.